எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஆளுக்கு ஒரு விதமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அனைவருடைய மனங்களும் ஒன்றுபட்டு இணைந்து கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்னா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் தினத்துல பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்றது பாரம்பரிய ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த பாரம்பரிய வழக்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா மண்பானை இடம் பிடிச்சிருக்கும். பொங்கலை பொதுவா மண்பானையில தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழருடைய தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம். ஆனா இன்னைக்கு இருக்க நகரத்திலையும் நாகரிகத்திலையும் பொங்கல் தினத்தன்னைக்கும் கூட குக்கர்ல சமைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இது வருங்கால தலைமுறையினருக்கு மண்பானையில ஏன் பொங்கல் வைக்கணும் அப்படின்றத கத்துத்தர வேண்டிய நேரம். ஆமாங்க, மண்பானையில தான் பொங்கலை சமைக்கணும். அப்படி செய்யறதுனால மண்பானையுடைய நுண் துளைகள் வழியா நீராவியும் காற்றும் உணவு மேல சீரா மெதுவா பரவும். இதனால என்ன பயன் கிடைக்கும்னா, சுத்தம் செய்யப்படாத அரிசியா இருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் அதுல நம்ம மிக்ஸ் பண்றோம், அதுல சரியில்லை அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய கிருமிகளை மண்பானை அழிச்சிடுமா. அடுப்பை விட்டு இறக்குன உடனே சூட ஆறாம அதனுடைய தன்மையும் ரொம்ப நேரத்துக்கு கெடாம பாதுகாக்கும். அப்புறம் உணவுடைய சத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்கும் மண்பானை சமையல் ஏற்றது. உடலுக்கு நலம் தரக்கூடிய எல்லா பலத்தையுமே இந்த மண்பானை பொங்கல் நமக்கு கொடுக்கும். சோ அதனாலதான் மண்பானையில சமைக்கணும்னு சொல்றாங்க. பொதுவா இந்த பொங்கல்ங்கிறது இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம். மண்பானைங்கிறது இயற்கையே நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த பொங்கல் தினத்துல உங்க வீட்டுல மண்பானை பொங்கல்னா அத ஒரு சின்ன புகைப்படம் எடுத்து நம்ம பண்பலை வழியா பகிர்ந்துக்கலாம். கருத்துக்கள் தெரியப்படுத்த 7337776904 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உணவு தரும் உழவர்களுக்கும் வாரி வழங்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு கரும்பு போல் இனிமை வாழ்வு முழுவதும் தித்திக்க பொங்கல் போல் மகிழ்ச்சி என்னாலும் பொங்க கொண்டாடுவோம் பொங்கல் திருநாளை. அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களுக்கு தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். விடைபெற போவது நான் உங்க RJ ஃபாஹிரா.